ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் நம்ம ரேவதியை கொடுமைப்படுத்துகிற தங்கராஜை நம்ம சுரேஷை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி ஜெயிலில் போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா திருவேற்காடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மலரோட பிறந்த நாளுக்கு வர அதை சுரேஷ் மூலமாக தெரிஞ்சுக்கிற தங்கராஜ் நேராக நம்ம மலரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. நம்ம ரேவதி இவர் இங்கே வந்தாரா அப்படின்னு பதட்டத்தோடு நிற்க, முடிஞ்சிருச்சா ரேவதி போகலாமா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் ரேவதியை கூப்பிட வந்தேன் மாமா அப்படின்னு ரேவதியை கூட்டிக்கிட்டு காரில் ஏறுறாரு தங்கராஜ். நம்ம ரேவதி காரில் ஏறின உடனே, என்ன ரேவதி அண்ணியோட பிறந்தநாள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு போல், வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்கன்னு கூட உனக்கு அக்கறை இல்லாமல் உன் அண்ணியோட பிறந்தநாள் கொண்டாட்டம் உனக்கு அவ்வளோ பெருசாக போச்சா, வீட்டில் வா நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரொம்ப கோபமாக பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கோயிலுக்கு போயிட்டு வர வழிதான் அண்ணனியோட பர்த்டேக்கு வந்தேன் அப்படின்னு மென்று முழுங்குறாங்க ரேவதி. அதென்னடி என்னைக்கு இல்லாத திருநாளை இன்னைக்கு உங்கள் அண்ணியோட பிறந்தநாள் வந்திருக்கு, நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து எங்கள் அம்மா கிட்ட 2 பசங்களையும் வீட்டில் விட்டுட்டு நீ பாட்டு தன்னந்தனியாக உங்கள் அண்ணியோட பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கிற, வீட்டில் மூத்த மாப்பிள்ளை நான் இருக்கேன், வீட்டில் ஒரு கொண்டாட்டம்னு வரப்ப என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக குடும்பத்தோட கூத்தடிச்சிருக்கிறீங்க, இதில் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வேற உங்களுக்கு பந்தா அப்படின்னு சொல்லி இந்த தங்கராஜ் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அண்ணியோட பிறந்த நாளுக்கு சிம்பிளாக ஒரு கேக் மட்டும்தான் வெட்டினோம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சிம்பிளாக கேக் வெட்டுறதுனாலும் இந்த தங்கராஜுக்கு தெரியாமல் ஏண்டி பண்ணுறீங்க அப்படின்னு தங்கராஜ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க பிறந்த நாளுக்கு மதி தான் கேக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இது மதியோட வேலை தானா, அவள் தான் இந்த மாதிரி கள்ளப்பூச்சாண்டி வேலையெல்லாம் பண்ணுவாள், சுரேஷ் கூட ஸ்டேஷனை விட்டுட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கான், ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியல, அங்கே தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரொம்பவே எகத்தாளமாக பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் நேராக வீட்டுக்கு போன உடனே, வாடி அம்மா வா, அம்மா இவ எங்கே போனான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அவங்க அம்மா கிட்ட கேட்க, திருவேற்காடு கோவிலுக்கு உனக்கு எனக்கு பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு சிறப்பு அபிஷேகத்துக்கு போனாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. திருவேற்காடு கோவில் இங்கே தான்மா அவங்க அம்மா வீட்டில் தான் நடந்திருக்கு சிறப்பு பூஜை அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, என்னடா சொல்கிற, இவ பொய்ய சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாளா அப்படின்னு அவங்க மாமியாரும் கேட்க, கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு என் கூட குடும்பம் நடத்தின இவ புரிஞ்சு வச்சுக்கலாமா, கேளுமா நீயே உன் மருமகளை கேளு, 2 பசங்களையும் உன்கிட்ட விட்டுட்டு ஜாலியாக போய் கூத்தடிச்சிட்டு வரால அவளை கேளு அப்படின்னு சொல்ல, அத்தை நான் மலரணியோட பிறந்தநாளுக்கு கேக் வெட்டுற ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல, வாடியம்மா வா, உங்களுக்கெல்லாம் பிறந்தநாள் ஒரு கேடு, ஏன் பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கிறவ தானே அந்த மலர், அவளோட பிறந்தநாளுக்கு போகிறதுக்கு என் பிள்ளைகிட்டையும் சொல்லாமல் என்கிட்டையும் பொழிய சொல்லிட்டு உன் பிள்ளைங்க நண்டு 2ஐயும் என்கிட்ட விட்டுட்டு நீ போயிட்டு வந்திருக்கியா, இவளை சும்மா விடாத தங்கராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கராஜையும் ஏற்றி விட, நான் இவளை சும்மா விட்டுருவேன்னு நினச்சிங்களாம்மா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ஓங்கி ஒரு அறையிறாரு. என்னங்க நான் தான் இப்போ உண்மையை சொல்லிட்டேனே, அது என்னடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு காலில் விழுறது, இல்லை ஏப்ப சாப்பையாக ஒரு மன்னிப்பை மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடுறது, உங்கள் குடும்பத்தில் இது ஒரு சாக்கா போச்சு, என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல அந்த மலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அதுவும் சந்தோஷமாக பிறந்த நாளை வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, என் தங்கச்சி இறந்து இதோட 7 வருஷம் ஆகுது, அவளுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது, இதை நான் எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தங்கராஜ் ஓங்கி ஒரு அறவில நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கதவுல போய் முட்டிக்கிட்டு அவங்க தலையில் ரத்தம் வருது, கீழே விழுந்த ஜோரில் காலும் பிசகிக்கிட்டு கால்லையும் நடக்க முடியல. போது தங்கராஜ், இவளையும் அடித்து சலிச்சு போச்சு, இவ அவங்க ஆத்தா வீட்டுக்கு போகிறத விட மாட்டேங்கிறா, விடு நீ போய் சாப்பிடு, வந்ததுலேருந்து நீ எதுவும் சாப்பிடலை, காப்பி வேணால் போட்டு தரவா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா தங்கராஜ், என்னம்மா காப்பின்னு இருக்கிற டென்ஷனில் அந்த தேவாமிர்தத்தை குடித்தோடனே எனக்கு டென்ஷன்லாம் போயிட போதா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ரொம்ப கோபமாக மேலே ஏறி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்கராஜ் சுரேஷ் கிட்ட சொல்லி பேச சொன்ன அந்த பழனிவேல் மறுபடியும் நம்ம சுரேஷுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பழனிவேல் சார்,
உங்கள் மாமா ஃபோன் பண்ணி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துடுங்க சார் ஸ்டேஷனுக்கு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ஸ்டேஷனுக்கு போயிறாரு. அந்த பழனிவேல் வேறு யாரும் இல்லை, நம்ம பாக்கியராஜ் கடன் வாங்கினதுக்காக வண்டியை ஜப்தி பண்ணி கொண்டு போனார்ல, அதே வட்டி கடைக்காரர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழனிவேல் உங்ககிட்ட ஒரு டீலிங் பேசணும், உங்கள் மாமா கிட்டேயும் சொல்லிட்டேன், அவர் தான் உங்ககிட்ட பேசலான்னு சொன்னார். அப்போ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும், அங்கே வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாரு. உடனே அந்த பழனிவேலும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போக, அந்த வண்டியை பார்த்திங்கன்னா பாக்கியராஜோட வண்டி. நம்ம சுரேஷுக்கு நில்லுங்க சார், இது யார் வண்டி அப்படின்னு சொல்லி விசாரிக்க, பேங்க்கில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு வட்டியை கட்டாதனால அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. உடனே இந்த வண்டி எங்கள் அண்ணனோட வண்டி, இங்கே விட்டுட்டு போங்க, அவர் எவ்வளோ உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு கேட்க, அவர் 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தார், யாருக்கோ கல்யாணமா, கல்யாணத்துக்கு பணம் செலவுக்கு வேணும்னு சொல்லி என்கிட்ட வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அண்ணன் ஏன் செலவுக்காக தான், ஏன் கல்யாண செலவுக்காக தான் இவர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காரு, பணத்தை கட்ட முடியாமல் வண்டியை ஜப்தி பண்ணி போயிருக்காங்க. இந்த விஷயத்த கூட அண்ணன் சொல்லலையே. உங்களுக்கு வர வேண்டிய வட்டி மாதம் மாதம் இனிமேல் என்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, வண்டியை கொண்டு போய் யார்கிட்டேருந்து வாங்கினீங்களோ அவர்கிட்டயே அடுத்த 1 மணி நேரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் நேராக மாமா தங்கராஜ் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து, அண்ணே இந்த விஷயத்தை நீ ஏன் கேட்டு சொல்லலை, உனக்கு கடன் நிறையா இருந்துச்சுன்னா இனிமேல் 2 பேரும் பாதி பாதி செலவை நம்மளே ஏற்றுக்குவோம், இதுக்காக நீ வண்டியெல்லாம் விட்டு ஏன்னு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு பாக்கியராஜை தனியாக கூப்பிட்டு கேட்க, இல்லை சுரேஷ், வீட்டோட மூத்த மாப்பிள்ள தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அப்பா எல்லா சுமையும் என் மேலே ஏற்றிட்டாரு, ரேவதி கல்யாணத்துலேருந்து உனக்கு நடந்த கல்யாணம் வரைக்கும் எல்லாமே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு ரீசெண்டாக தான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, வட்டியெல்லாம் கட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சுரேஷா அப்படின்னு பாக்கியராஜ் கண் கலங்க. அண்ணே உனக்கு ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக வருவேண்ணே அப்படின்னு சொல்லி சுரேஷ் பாக்கியராஜுக்கு ஆதரவாக பேச, இவங்க 2 பேரும் என்ன தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மதி கவனிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட போகிற சுரேஷ்கிட்ட, என்னங்க இன்னைக்கு ரேவதியை தங்கராஜனை கூட்டிகிட்டு போனதே சரியில்லை, ஒரு பக்கம் அங்கேயும் பார்த்துக்கோங்க, ரேவதி அக்கா முகமே சரியில்லை அப்படின்னு நம்ம மதி சொல்கிறாங்க, நீ பண்ண குழப்பத்தால் தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையும், நீ போ, நான் இப்போ மாமா வீட்டுக்கு தான் போகிறேன், அங்கே போய் அக்கா விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்லிட்டு சுரேஷ் நேராக தங்கராஜ் மாமா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் தங்கராஜ் பழனிவேல் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது, ரேவதி உன் தம்பி வந்திருக்கான் பாரு, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி நொண்டி நொண்டி நடந்து வராங்க, அவங்க தலையில் கட்டு போட்டிருக்கு. அக்காவுக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரொம்ப பதட்டமாக தங்கராஜ் கிட்ட கேட்க, அது வந்து சுரேஷ் என்கிட்ட சொல்லாமல் மலரோட பிறந்தநாளுக்கு வந்துட்டான், நீ வேற சொன்னியா கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்னு, என்கிட்ட சொல்லவும் இல்லை, உங்கள் வீட்லேயும் யாருமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, அந்த கோவத்தில் தான் அவளை அடிச்சிட்டான் அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப தைரியமாக சுரேஷ் கிட்ட சொல்ல, மாமா எங்கள் அக்கா மேலே எதுக்கு மாமா கை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் தங்கராஜ் மேலே கோவப்பட, என்ன சுரேஷ் வார்த்தையெல்லாம் ரொம்ப வேகமாக வருது, அதுவும் மாமா கிட்டேயே உன்னோட வார்த்தை ஜாலத்தை காட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, மாமா அக்காவுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் மாமா, அக்காவுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, நம்ம ரேவதி முகத்தில் சந்தோஷம். சுரேஷ் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சரியாயிரும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, இல்லைக்கா இப்படி அடிச்சிருக்காரு, எப்படிக்கா சும்மா விட முடியும், கால் வேற நொண்டிக்கிட்டே வர, காலில் என்னாச்சுக்கா, வாக்கா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரேவதியை கூப்பிட, தங்கராஜர் சுரேஷ் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து